ஏய், குழந்தையாடி நீ? சாப்பாடு இப்படி இறச்சி வச்சிருக்க? அது ரீல்ஸ் பார்த்துட்டே சாப்பிட்டேனா அதான் கொட்டிருச்சு. என்னது? ரீல்ஸ் பார்த்தினே சாப்பிட்டியா? கொஞ்சமாச்சும் சாப்பாட்டுக்கு மரியாதை கொடுத்துட்டு சாப்பிடு. அதெல்லாம் நல்லா தான் கொடுக்குறேன். அதான் பார்த்தேனே, நீ மரியாதை கொடுக்குற லட்சணத்தை தான். ஏய், போர் அடிக்குதுன்னு ரீல்ஸ் பார்த்துட்டே சாப்பிட்டேன். அது கொஞ்சமா கொட்டிருச்சு. இதுல என்ன இருக்கு? இது கொஞ்சோண்டு கொட்டிடுச்சா? உன்னெல்லாம் எத்தனை நாள் சொன்னாலும் திருத்த முடியாதுடி. ஏய், என்னடி சாம்பார் கெட்டு போய் கிடக்குது? ஐயோ, நேத்து வச்ச குழம்பு கரண்டிய தெரியாம சாம்பார்ல போட்டேன். அதான் கெட்டுருச்சு. என்னடி அலட்சியமா பதில் சொல்லின்னு இருக்க? இப்போ எனக்கு பசிக்குது, என்ன பண்றது? வெளியில ஏதாவது ஆர்டர் பண்ணிக்கோ. வெளில ஆர்டர் பண்ணிக்குவா. ஏய், இப்போ எதுக்குடா போனை பிடிங்கின? ஒருத்தவன் என்கிட்ட பேசுனாங்கன்னா அவங்க மூஞ்ச பார்த்து பேசுடி. அவன்கிட்ட நான் என்ன கேட்டேன்? சாப்பாடு தானே கேட்டேன். இப்போ வெளில போய் சாப்பிடுன்னு சொல்ற? உன் கவனக்குறைவால நீ வேஸ்ட் பண்ற ஒவ்வொரு சாப்பாடும் எங்கேயோ பசில இருக்கவன் தட்டுல போய் சேர வேண்டியதுடி. இந்த சாப்பாட்டுக்காக தான் அவன் ராவும் பவுலமா உழைச்சின்னு இருக்கான். உனக்கு அது ஈஸியா கிடைக்கிறதுனால அதை அலட்சியப்படுத்துறல நீ. டேய், என்னடா பூமர் மாதிரி பேசிட்டு இருக்க? கொஞ்சமாச்சும் ட்ரெண்டுக்கு வாயேண்டா. என்னது பூமர் மாதிரி பேசின்னு இருக்கான்? சாப்பாட்டோட அருமை தெரியாதுதான் நீ எல்லாம் இப்படி இருக்க. ஒரு நாள் உனக்கு சாப்பாடோட அருமை தெரியும். அன்னைக்கு நினைச்சாலும் உனக்கு அந்த சாப்பாடு கிடைக்காதுடி. என்னங்க சார் உங்கள் ஆர்டர்? என்ன சாப்பாடு சிந்திருக்கு சார்? வெயிட் தாங்க முடியாமல் கொட்டியிருக்கோம் சார். இல்லை எனக்கு வேணாம், நீ ஆர்டர் வச்சுக்க. சார் ப்ளீஸ் சார் வாங்கிங்க சார். ஆர்டர் வேணாம், போயா. ஹலோ ஹலோ, ஃபுட் டெலிவரியா? ஆமாங்க சார். ஆர்டர் இன்னும் வரல. சார் சார் வண்டியில் பெட்ரோல் இல்லை சார். யோ, வேமா வாயா. 10 நிமிஷத்துல வந்துடுவோம் சார். சரி, ஆர்டர் வேணாம், போட்டு சார் 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 கேன்சலாம் பண்ணாதீங்க சார். சார் 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 இல்லடி, ரொம்ப பசிக்குது. நான் போய் அப்படியே கிச்சன்ல ஏதாவது இருக்கான்னு அப்படியே பார்க்குறேன். ஓகே, பை பை, வைக்கிறேன். ஏய் ஜெனி, ஜெனி, ஏய் ஜெனி, 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 என்ன ஜெனி, என்னாச்சு? அது காலையிலேருந்து சாப்பிடாம வெயில சுத்தினேனா மயக்கம் வந்துருச்சு. ஏன் ஜெனி? தண்ணி குடி. ஏன்டா சிரிக்கிற? இல்லை, சாப்பாடு உனக்கு நேரத்துக்கு கிடைக்கிறதுனால எப்போல்லாம் இருந்த, இன்னைக்கு ஒரு நாள் சாப்பாடு கிடைக்கிறதுனால மயங்கியே விழுந்துட்டல. உடம்பு சரியில்லாம மயங்கிட்டேன். இப்போ போய் கிளாஸ் எடுத்துட்டு இருக்க? கிளாஸ் இல்லை ஜெனி, ஃபேக்ட்டு. நானும் இந்த வேலை செய்ய ஆரம்பிச்சிலேருந்து தான் எனக்கு சாப்பாட்டு மேலே இந்த மரியாதையே கூடுச்சு. நீ ஃபுட்டை வேஸ்ட் பண்ணலாம், ஆனால் நான் ஃபுட்டு வேஸ்ட் பண்ணால் எனக்கு ஆர்டர் கேட்டோம். ஆர்டர் கேட்டால் என் கைக்கு ₹1 வராது. உனக்கு சாப்பாடோட அருமை தெரியும்னா என்ன மாதிரி ஃபுட் டெலிவரி பண்ணுறாங்களே அந்த பசங்கிட்ட கேட்டுப்பார், அவனுக்கு சொல்லுவானுங்க. நானும் ஆரம்பத்தில் இது சாதாரண வேலை தானே அப்படின்னு நினச்சேன். ஆனால் வேலை செஞ்ச ஒரே வாரத்தில் என் முதுகு என் காதுகிட்ட வந்து எப்பா சாமி என்னை விட்டுறான்னு சொல்லி அழுகிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இந்த வெயில், மழை, வண்டியில் பிரச்சனை, பெட்ரோல் இல்லை, இதெல்லாம் தாண்டி போயிட்டு டெலிவரி கொடுத்தா இன்னும் ஆறி போயிருக்கு.
லேட்டாக வந்திருக்க, பாக்கெட் வேறு ஓப்பனில் இருக்குது அப்படின்னு 1000 நொட்டை சொல்லுவானுங்க. அதெல்லாம் சமாளித்து வீட்டுக்கு வந்து சாப்பாடு எப்படா நம்ம கண்ணில் பக்கம்னு இருக்கும்போது அப்போ தோணும் நம்ம தட்டுக்கு வர சாப்பாடு எவ்வளோ முக்கியம்னு. தயவு செஞ்சு சொல்கிறேன் ஜெனி, சாப்பாடு மட்டும் வேஸ்ட் பண்ணாதப்பா. சாரிடா.